ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பி இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் ஹிந்து, நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ், தினமணி இந்த நாளிதழ்களில் வந்த ரொம்ப முக்கியமான நியூஸ் விச் ஆர் வெரி ரெலவெண்ட் டு அவர் குரூப் 1 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஓரியன்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, வி ஸ்டார்ட் வித் தமிழ்நாடு நியூஸ். ஸோ தமிழ்நாடு, கேரளா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து ட்ரக் டிராஃபிக்கிங் தடுக்கிறதுக்காக பர்டிகுலர்லி ரெண்டு ஸ்டேட்னுடைய பார்டரில் சர்வேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோஆர்டினேஷன் பிட்வீன் தி போலீஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரும் கேரளாவினுடைய ஹோம் மினிஸ்டரும் வந்துட்டு மீட் பண்ணியிருந்திருக்காங்க இப்போ சமீபத்தில். அதில் கேரளா கவர்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்றது கேரளாவில் நடத்த போகிறாங்க ஆகஸ்டில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆன்டி ட்ரக் கேம்பெயின் அம்பாசிடரா கேரளா சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் மோகன்லால் இருக்க போறாரு. தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் அம்பாசிடரா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யார் இருக்க போறாரு அப்படின்னா விஜய் இருக்க போறாரு, சிஎம் விஜய் இருக்க போறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கேரளா கவர்மெண்ட்டுடைய ஆன்டி ட்ரக் கேம்பெயினுடைய பேர் பார்த்துக்கோங்க, ஆபரேஷன் டூஃபன் நர்கோ ஹண்ட் அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்போ சமீபத்தில் ஆபரேஷன் டூஃபன் நார்கோ ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் அகைன்ஸ்ட் ட்ரக் டிராஃபிக்கிங் நடத்திருக்கிறாங்க. அது எந்த கவர்மெண்ட்னு கேட்கலாம். இதே மாதிரி இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் அகைன்ஸ்டா நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சீக்கிரம் கொண்டு வர போகுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. இப்போ சமீபத்தில் நடந்த கேபினட் மிஷன்ல எடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இனிஷியேட்டிவ் பாருங்க. 1.27 lakh crore செமிகண்டக்டர் 2.0 gets cabinet stamp. அதாவது செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். செமிகண்டக்டர் மிஷன் 1.0, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2.0ன்ற மிஷன் கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் தி செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் டொமஸ்டிக் சிப் ஈகோசிஸ்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு மூவா இந்த மிஷன் இருக்க போகுது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2021 கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் மிஷன்ல வந்துட்டு அதோட மிஷனுடைய ஃபண்டு பார்த்தீங்கன்னா 76,000 crore. செமிகண்டக்டர் மிஷன் 1.0ல 76,000 crore ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதில் முழுக்க என்ன சொல்லி கேட்டிருந்துருக்குறாங்க அப்படின்னா, குளோபல் செமிகண்டக்டர் கம்பெனிஸை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்துருக்குறாங்க. அந்த மிஷன் ஓரளவுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த செமிகண்டக்டர் மிஷன் 2.0ல நம்ம கவர்மெண்டோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த என்டையர் செமிகண்டக்டர் வேல்யூ செயினை இந்தியாவில் பில்ட் பண்ணணும். இந்த என்டையர் செமிகண்டக்டர் வேல்யூ செயினை இதில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷனாக இருக்கட்டும், அட்வான்ஸ்டு பேக்கேஜிங்காக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், கேஸஸ், ஈவன் ஆர்என்டியும் டெவலப் பண்ணணும். ஆர்என்டி டெவலப் பண்ணணும், டேலண்ட் டெவலப்மெண்ட்டு, சிப் டிசைன், கேபிட்டல் எக்யூப்மெண்ட், இது எல்லாத்தையுமே இந்தியாவுக்குள்ளேயே ரெடி பண்ணுறதுக்கான ஒரு மிஷன் தான் இது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் வேல்யூ செயினை என்டையராக டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு மிஷனாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா குளோபல் பிளேயர்ஸும் சரி, இந்தியன் பிளேயர்ஸும் செமிகண்டக்டர் மிஷன் சம்பந்தமான செமிகண்டக்டர் ஓரியன்டான ஃபோர்ம்ஸை இந்தியாவில் கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் அதை தாண்டி அதனுடைய பேக்கேஜிங் ஃபெசிலிட்டியை குஜராத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. இதே மாதிரி இது எல்லாமே இந்த வருஷம் 2026ல யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸில் ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்கிறாங்க இதே கொஸ்டின். அடுத்து பாருங்க, டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு தாய்வானுடைய பவர் சிப் செமிகண்டக்டர் கம்பெனி கூட சேர்ந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டையும் பார்த்தீங்கன்னா தொலிரா குஜராத்தில் கொண்டு வந்துருக்காங்க. இந்த கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட்ல வச்சாங்க. இது கேட்பான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தாய்வானுடைய பவர் சிப் செமிகண்டக்டர் ரெண்டு பேர் சேர்ந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டை வந்துட்டு தொலிரா குஜராத்தில் வச்சிருந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ கொண்டு வரக்கூடிய இந்த செமிகண்டக்டர் இந்தியா 2.0ல என்ன பிளான் அப்படின்னா வந்துட்டு அப் டு 30% வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போறாங்க கவர்மெண்ட். யாருக்கு அப்படின்னா செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு கொடுக்க போறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 40% வரைக்கும் யார் கொடுக்கறதா இருக்காங்க அப்படின்னா செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டுக்கு 40% வரைக்கும். இதை தாண்டி 35% வந்து டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன் கம்பெனிஸ்க்கு,
35% வந்துட்டு அட்வான்ஸ் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ செமிகண்டக்டர் மிஷன் 2.0னா என்ன? இது அப்படியே குரூப் 1 மெயின்ஸில் ஈவன் குரூப் 2 மெயின்ஸில் கேட்கலாம். அதாவது செமிகண்டக்டர் மிஷன் 1.0 அப்படின்னா என்ன, அதனுடைய ஏம் என்ன, அதில் என்ன சக்ஸஸ் பண்ணியிருந்துருக்குறோம், இது வந்துட்டு கொடுத்துட்டு இப்போ சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ண செமிகண்டக்டர் 2.1 மிஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, goods worth of $140 million shipped on a day 1 of UK Free Trade Pact. யுனைடெட் கிங்டம் கூட லாஸ்ட் பிப்ரவரி 2025 பிப்ரவரிலேயே நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம். அது என்னண்டா இந்தியா யூகே காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். இதை வந்துட்டு அப்படியே இதை கொடுத்துருவோம், CETA காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளில் கிட்டத்தட்ட 50 கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சிருந்துருக்குறாங்க $140 million ஈக்குவலாக. ஓகே, உங்களுக்கு இப்போ அவங்க கொஷின் கேட்குறது என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, CETA என்ன, இப்போ சமீபத்தில் இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க இல்லைங்களா, அதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு கேட்கலாம். இதில் பாருங்க, இந்த CETA நம்ம சைன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு, ஆண்டர்பிரனர்ஸ்க்கு, பர்டிகுலர்லி MSMEக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூரோப்பியன் மார்க்கெட் கிடைக்குது, பர்டிகுலர்லி UK மார்க்கெட் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய டெக்னாலஜி, ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், இன்னோவேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது சம்பந்தமான ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்துட்டு எங்கேயும் போய் வேலை செய்யலாம், யூகேலையும் போய் வேலை செய்யலாம். அடுத்து செவரல் லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ். இதை ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லேயே கேட்டு விட்டலாம், விச் அமங் தி ஃபாலோயிங் ஆர் லேபர் இன்டென்சிவ் செக்டார். அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான், வேலை அதிகமாக ஒர்க்கர்ஸ் அதிகமாக தேவைப்படக்கூடிய செக்டார்ஸ்: டெக்ஸ்டைல், அப்பேரல், ஹேண்டிகிராஃப்ட், இன்ஜினியரிங் குட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. ஸோ இது எல்லாமே யூகே மார்க்கெட்டில் ஜீரோ டியூட்டி அக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் போது இதுதான் நம்மளுக்கான ஒரு பெனிஃபிட். அவன் இப்போ ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை, CEPA அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியா யூகே சைன் பண்ணியிருந்துருக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 2, இதில் லேபர் இன்டென்சிவ் செக்டர்ன்றது கவர் ஆகலன்னு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரும். அப்படி கிடையாது, கவர் ஆகுது. அதில் ஜீரோ டியூட்டி அக்சஸ் அப்படிங்கிறது யூகே மார்க்கெட்டில் நம்ம பொருட்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியா இப்போ வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா 2014 இப்போ வரைக்குமே இந்தியா கிட்டத்தட்ட 8 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்துருக்காங்க. மொரீசியஸ் கூட 2021. இதெல்லாம் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் குரூப் 1 குரூப் 2ல கேட்கலாம். மொரீசியஸில் 2021 சைன் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா 2022, UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட 22, ஓமன் 2025, யூகே கூட ஜூலை 2025 சைன் பண்ணியாச்சு. யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் EFTA இதுவும் குரூப் 1ல கேட்டிருந்திருக்கான். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின்ல. ஸோ EFTA கூட எந்தெந்த நாடுன்னு பாருங்க, சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, லிechtenstein, நார்வே, இவங்க எல்லாமே அக்டோபர் 2025 சைன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்புறம் நியூசிலாந்து சைன் பண்ணியாச்சு, யூரோப்பியன் யூனியன் அவங்களுடைய சைன் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் இதில் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, சமீபத்தில் FTA நம்ம யார் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த கண்ட்ரிஸ்லாம் சைன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட், இப்போ யூனியன் கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூரியா பாலிசிக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. நியூ யூரியா பாலிசி. ஓகே, பாருங்க, இப்போ அந்த பாலிசியோட நேம் பாருங்க, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஃபார் யூரியா, NIPU 2026. இது மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம 8 to 9 நியூ கேஸ் பேஸ்டு யூரியா பிளான்ட் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறோம். இது மூலமா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டின்றது 10 மில்லியன் டன் வந்துட்டு யூரியா வந்துட்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நம்ம கொண்டு வர போகிறோம். சரி, இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ், யூரியா ப்ரொடக்ஷன், அதனுடைய டொமஸ்டிக் டிமாண்டு, நம்மளுக்கு வந்து டொமஸ்டிக் டிமாண்ட், ஏன்னா சின்ஸ் நம்ம அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்ட்ரின்றதுனால நம்மளுக்கு டொமஸ்டிக் டிமாண்ட் நிறைய இருக்கு. அதில் நம்ம செல்ஃப் ரிலையண்ட் ஆகுறதுக்கான ஒரு மூவ், பர்டிகுலர்லி இப்போ குளோபல் சப்ளை செயின் நிறைய அன்சர்டனிட்டி போயிட்டு இருக்கு, பர்டிகுலர்லி வெஸ்டர்ன் ஏஷியாவில் வார் போயிட்டு இருக்கு. அதுக்காக இப்படிப்பட்ட பாலிசின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஃபார் யூரியா. ஸோ நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஃபார் யூரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, யூரியா டிமாண்டை பொறுத்த அளவில் இந்தியா கரண்ட்லி ப்ரொடியூசஸ்
30 மில்லியன் டன்ஸ் ஆஃப் யூரியா நம்ம ரெகுலராக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அதோட ரெக்குயர்மெண்ட், டொமஸ்டிக் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் டன்ஸ், கிட்டத்தட்ட 10 மில்லியன் டன் எப்பவுமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, அது மட்டும் கிடையாது, யூரியாவோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேலே இண்டஸ்ட்ரீஸ் வேணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நமக்கு என்ன தேவைப்படுது, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஃபார் யூரியா, NIPU 2026 கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2012 நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசின்றது 2012 கொண்டு வந்தாங்க. அந்த நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியினுடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் இது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது ஃபினான்ஷியலி வயபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி கொண்டு வரதுக்கான ஒரு மூவ் தான் இது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்லி 12 to 16% நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டின்றது நம்ம கொடுக்கறதுக்கு இது பண்ண போகிறோம். இது மட்டும் கிடையாது, இந்த பாலிசியில் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் வந்துட்டு கொடுக்குறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் நடந்தாலும் ப்ரொடெக்ஷன்றது இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இப்போ முடிவு பண்ணியிருந்துருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இன்சென்டிவ்ஸ் அண்டர் திஸ் பாலிசி NIPU 2026 பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்மாக கொடுக்க போகிறோம். ஈவன் அது ப்ரைவேட் செக்டார் வந்திருந்தாலும் சரி, பப்ளிக் செக்டார் இருந்தாலும் சரி, கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ரிட்டர்ன் வர்றது மாதிரி இந்த பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாலிசி வந்துட்ட பிறகு வில் சி ஃபுல் டீடைல். நெக்ஸ்ட், நேற்றுக்கு கூட அந்த யூனியன் கேபினெட்ல இந்த டெசிஷன் எடுத்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் அன்வைல்ஸ் 62,000 crore மொபைல் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஸோ இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வந்து இதோட நோக்கமே பாருங்களேன், 39 லட்சம் கோடி 39 lakh crore அப்படிங்கிறது வந்துட்டு இது மூலமா ஒர்த் ஆஃப் ஃபோன்ஸ் எஸ்டிமேட்டட் டு பி மேட் அண்டர் தி ஸ்கீம். இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல கேட்டு விட்டுருவாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, 39 lakh crore ஒர்த் ஆஃப் ஃபோன்ஸ் வந்துட்டு இது மூலமாக நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மூலமாக கேமரா மாடியூல்ஸ், பேட்டரிஸ், டிஸ்பிளே, பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ், இது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை இந்தியாவுக்குள்ளே தயாரிக்கிறதா நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமோட நேம் பாருங்கள், மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், MPMS, மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். இதோட டோட்டல் அவுட்லே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, 62,500 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டொமஸ்டிக்கில் ஏற்கனவே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதில் வேல்யூ அடிஷன்றது பண்ணுறதுக்காகவும், இதை தாண்டி நம்ம எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுறதுக்காகவும், குறிப்பாக மேனுஃபேக்சரிங் தி கீ ஸ்மார்ட் ஃபோன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் காம்போனன்ட்ஸ் இங்கேருந்து அனுப்புறதுக்கான ஒரு வேலையை நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பர்டிகுலர்லி கேமரா மாடியூல், பேட்டரி, பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ், அதர் கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் யூஸ்டு ஃபார் தி ஸ்மார்ட் ஃபோன், இது எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், இது எப்படியே கொடுத்துருவாங்க, PLI LSEM. மேட்ச் தி ஃபாலோயிங்கில் ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டு விட்ருவாங்க, குரூப் 1, குரூப் 2ல. ஸோ பாருங்கள், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் என்னது, லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். அது மூலமாக கன்சிடரபிள் சக்ஸஸ்ன்றது நம்ம அடைஞ்சோம். அது March 31, 2026 அந்த ஸ்கீம் முடியுது. அதனால இது மூலமாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு இன்னைக்கு நிலைமைக்கு வேர்ல்டினுடைய 2nd largest மொபைல் மேனுஃபேக்சரிங் பை வால்யூம் வைஸ். நம்ம வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த வால்யூம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு 2nd largest மொபைல் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் கண்ட்ரியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்டை பொறுத்த, சர்வீசஸ் கிடையாது, ப்ராடக்டை பொறுத்தளவில் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்ன்றது மொபைல் ஃபோன்ஸ் தான். இது மூலமாக இந்தியா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ஓன்டு மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸ். ஓகே, அது மட்டும் கிடையாது, டிசைனட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, பிராண்ட் ஓன்டு பை இந்தியா. இந்த மூணுமே டிசைன் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, அது வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ் கூட இருக்கலாம் இல்லைங்களா, இது பிராண்ட் ஓன்டு பை இந்தியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இதனோட நோக்கமாக இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்ஸோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2027 2030
31 வரைக்கும். இது மூலமா எலிஜிபிள் சேல்ஸ்க்கு பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2.25லேருந்து 5% வரைக்கும் எலிஜிபிள் சேல்ஸ்க்கு இந்த மெயினாக கொடுக்குறதா இருக்கும், இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறதா இருக்கும். அதே மாதிரி R&D இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் R&D வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அப் டு 3% வரைக்கும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம் ஃபார் தேர் சேல்ஸ். இந்த 5 வருஷம் பீரியடில் வி ஆர் பிளானிங் டு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். அரௌண்ட் 39 lakh crore வேல்யூ இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸை ப்ரொடக்ஷன்றது பண்ண போகிறோம். இது மூலமாக கிட்டத்தட்ட 60,000 டைரக்ட் ஜாப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட், இந்தியா ஜப்பான் ஃபண்ட் டு இன்வெஸ்ட். இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஏத்தர் எலக்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களதுல ஏத்தர் எனர்ஜி கம்பெனியில் NIIF மூலமாக, அதாவது நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு மூலமாக இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து EV தொழில்நுட்பத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நார்மல் நியூஸ். இந்தியா கவர்மெண்ட் ஜப்பான் கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணுறாங்க, ரைட்டு. ஏன்னா வந்துட்டு இப்போ அந்த ஏத்தர் எலக்ட்ரிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம 2 கவர்மெண்ட் சேர்ந்து 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்டா, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலி 2015 கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபண்டு. ஏன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ப்ரைவேட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் தி லார்ஜ் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது பண்ணுவாங்க. அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது மூலமாக நம்ம போத் டொமஸ்டிக் அஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் சோர்ஸஸ் வந்துட்டு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பர்டிகுலர்லி கமர்ஷியல் வயபிள் ப்ராஜெக்ட்ஸ் போத் கிரீன்ஃபீல்டு ப்ரௌன்ஃபீல்டு, ஏற்கனவே புதுசாக பண்ணுறது, ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஈவன் பர்டிகுலர்லி ஸ்டால்டு ப்ராஜெக்ட், இது மூலம் நம்ம பணம் எடுத்துக்க போகிறோம். இந்த NIIFன்றது வந்துட்டு இது யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா செபி தான். அதில் இது கேட்டகரி 2 அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு கீழே வருது. இந்த ஃபண்டை யாரை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் லிமிடெட் NIIFL தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4 ஃபண்ட்ஸு NIIF அம்பர்லாவில் 4 ஃபண்ட்ஸு இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ வித் திஸ் டுடே நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் இஸ் ஓவர். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜூரில் டே டு டே ரெகுலராக நம்ம நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்துட்டு லைக் இந்த ஃபெக்சுவலாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் பெருசாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட முடியாது, நாலேஜ் ஸ்கில்லை வளர்த்துக்க முடியாது. பர்டிகுலர் அது எங்கே பிரச்சனை வரும்னா மெயின்ஸில் பிரச்சனை வந்துடும். ஸோ ஷோர் ஷாட்டாக ஒரே அட்டம்ப்டில் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி படித்தா தான் பண்ண முடியும். ஸோ நம்ம தமிழ் மாணவர்களுக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டே டு டே நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ன்றது கொடுக்க போகிறோம். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும். ஸ்டே டியூன் இன் அவர் டிஎன்பிஎஸ்சி சேனல். தேங்க்யூ ஆல்.